அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டிஷ்காரன் போட்டு வச்ச சட்டம், ஆட்சி முறைகளை இன்னும் வச்சுக்கிட்டு கேணத்தனமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறானுங்க இன்றைய காலகட்டத்தில இருக்கிற அரசியல்வாதிகள். எந்த கட்சியும் உருப்படி கிடையாது. இதில நமக்கு என்ன இது சொல்றதுக்கு ஒண்ணும் தயக்கம் தேவையே கிடையாது. மக்கள் உணர மாட்டேங்கிறோம். நம்ம மக்களாவா இருக்கிறோம். 2 கால் மிருகங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு அடிப்படையும், அறிவும் நமக்கு கிடையாதுங்கிறதுனால தான் ரோட்ல போறவன் வர்றவனெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆயிடுறான், கவுன்சிலர் ஆயிடுறான், அமைச்சர் ஆயிடுறான், முதலமைச்சர் ஆயிடுறான். கடந்த 50, 60 வருடமா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. நம்மளும் இந்த கருப்பு மைய வந்து நெத்தியில போடுறதுக்கு பதிலா விரல்ல வச்சுக்கிட்டு ஏமாந்து போய் வாழ்ந்துட்டுருக்குறோம். பிரிட்டிஷ்காரன் வந்து சுரண்டுறதுக்காக பஸ்ஸையெல்லாம் விட்டான். அவனுக்கு தான் அந்த வருமானம் போய் சேருது. அதை வந்து நாட்டுடைமையாக்கி கவர்மெண்ட்டுக்கு அந்த வருமானம் வந்து சேர்ந்தா தான் எல்லாத்துக்கும் பகிர்மானமாகும். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு முதலாளியா இருக்கறதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் இந்த தனியார் பஸ்ஸுகள இயங்கிட்டு இருக்குது. இவனுங்களையெல்லாம் ஒழிச்சாலே நாட்டுக்கு பெரும் வருமானம் வரும். அது எப்படி தனியார் துறை மட்டும் ஒரு லாபத்தோட பஸ் வந்து இயங்குது. அரசு துறை இயங்க மாட்டேங்குது. அப்ப இது என்ன அர்த்தம்? ஒரு தனி மனிதனுக்கு லாபம் சேர்த்து குடுக்கறதுக்கு நாய்படாத பாடு மக்கள் படுறோம். இது எவ்வளோ ஒரு அறிவுகெட்ட செயல் அப்படிங்கிறது எவனாவது உணர்ந்துக்கிறானா? நான் என்றைக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தனியார் பேருந்தில் பயணம் செய்வதே கிடையாது. அரசு பேருந்து அது என்ன கழண்டு விழுந்து நடு ரோட்டில் நின்னாலும் அதில் தான் பிரயாணம் செய்வேன். ஏன்னா நம்ம வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உயர்குடியில் பிறந்ததுனால இந்த மாதிரி கண்ட நாய்கள்லாம் நடத்தக்கூடிய பிரைவேட்டு பஸ்ஸில் போய் நம்ம ஏறியெல்லாம் போகிறது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை உண்டானா கூட நான் அரசு பேருந்தில் தான் செல்வேன். அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அரசு பேருந்தை பிடிச்சி போகலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்மை வீரம் நமக்கு இருக்கிறதுனால அதை பின்பற்றிட்டு வர்றோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறியாமையில் இருக்கிறதுனால அவனுங்களுக்கு கொண்டு போய் அதிக கட்டணத்தை கொடுத்து உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்பானுங்க. தனியார் பேருந்துக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுல அவ்வளோ ஆனந்தம் மக்களுக்கு. அப்புறம் இப்பேற்பட்ட மூட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நாட்டுக்கு நன்மை செய்ய முடியுமா? நாடு இப்படியே தான் இருக்கும். இப்படியே வந்து பிரைவேட் பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கும் வரை, நாடு இன்னும் வந்து இப்படியே தான் இருக்கும். என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? ஒரு அடிப்படை அறிவு வேணும் இல்லையா நமக்கு? அனைத்துமே மக்கள் தவறு செஞ்சுட்டு அரசாங்கத்து மேலே எவன் வந்தாலும் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா நமக்கு? எவனுக்கு ஓட்டு போட்டாலும் அவன் வந்து என்ன செய்ய முடியும்? நீ தனியார் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்க, டிக்கெட் வாங்காத. அரசு பேருந்தில் எப்படி பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களோ, அதுபோல் எனக்கு இலவசம் கொடுறான்ட்டு எல்லாம் இப்போ தனியார் பேருந்தில் ஏறி உட்காந்துக்கு டிக்கெட் வாங்காதீங்க. அவன் எப்படி பஸ் எடுக்கிறான்னு பார்த்துரலாம். எடுக்க மாட்டான். நம்ம வந்து தியாகம் பண்ணணும். பெரிய போய் அங்கே பிடுங்குற மாதிரி பஸ்ஸில் உடனே வந்து நேரத்தில் போகணும் அப்படின்ட்டு இந்த தனியார் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருப்பானுங்க. அது போட்டி போட்டுட்டு ஏறுவானுங்க சீட்டு பிடிச்சிக்கிட்டு. பைத்தியக்கார பயலுக. ஏன்டா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறதுங்கிறது எவனுக்குமே தெரியறதில்ல. நம்ம வந்து தனியார் துறையை ஊக்கப்படுத்துகிறோம்னா, நமக்கு வந்து மக்களுக்கு வந்து தீங்கு செய்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு அடிப்படை அறிவும் எவனுக்கும் கிடையாது. இதை புரிய வைக்கக்கூடிய ஆட்களும் நம்ம தமிழ்நாட்டிலேயோ, இந்தியாவிலேயோ யாருமே இல்லை. என்னை போன்று சொல்பவர்கள் கூட பைத்தியக்கார பயல்கள் மாதிரி தான் தோன்றுவாங்க. இப்போல்லாம் என்னுடைய வீடியோக்கள் பார்த்தா கேனத்தனமாக இருக்கும் மக்களுக்கு. பல்லை இழிச்சுக்கிட்டு இது கேணயம் போட்டு வச்சுருக்கிறான் முட்டாள் அப்படிம்பானுங்க. ஆனால் உண்மையிலுமே மக்கள் தான் கேணைகள் அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு பார்த்தா தான் புரியும். அரசுக்கு வந்து எந்த வருமானம் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல முதன்மை கருத்தாக வச்சுட்டு பாமர மக்களாக இருக்கிறானுங்க. பைத்தியக்கார பயலுக. எல்லாம் தனியார் துறையை ஊக்குவிச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கினாலும் தனியார் துறைக்கு தான் நம்ம பணம் கட்டுறோம். அதேபோல் பஸ்ஸு பேருந்தில் பயணம் செய்யறதுனாலும் தனியார் துறை. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் எத்தனையோ ஜவுளி கடைகள் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு சார்பாக இருக்குது. அதிலெல்லாம் போய் எவனும் இந்த கோஆப்டெக்ஸ் அப்புறம் இந்த சென்டெக்ஸ்னு போட்டு பெட்ஷீட் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டி இயங்கும். காஞ்சிபுரத்தில் பட்டு இயங்கும். எல்லா ஊர்லேயும் அந்த கோஆப்ரேட்டிவ் அரசு துறையில் மக்களாக சேர்ந்து இருக்கிற எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அதிலெல்லாம் எவனும் துணி எடுக்க மாட்டான். கேவலம் ஒரு கட்டைப்பை, குச்சி பைன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டைப்பைக்காக போய் துணி எடுத்துட்டு அது ரூ. 15 பெருமானமான கட்டைப்பைக்கு
ரூ. 500 மேலே அதிகமாக கொடுத்து துணி எடுத்துகிட்டு வருவாங்க பைத்தியக்கார பயலுக. அப்படி இருக்கிற இந்த நாட்டில் அரசுக்கு வருமானம் வராத போது அரசு ஒழுங்காக இயங்கணும்னு எப்படிடா நினைக்கிறீங்க அப்படின்னு முடியை பிடிச்சி ஆட்டி கேட்டால் புதுக்கன்னு முழிக்கிறானுங்க. வீரம் அப்படிங்கிறதுல சினிமாவிலையுமே சினிமா ஏன் தெரியுமா இந்த ஃபைட் சீனெல்லாம் ஓடுதுன்னா இவனுங்கனால ஒன்றுமே வீரம்ங்கிறது இப்போ நமக்கு வீரத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அருவாள் எடுத்து வெட்டுறதெல்லாம் அறியாமையே தவிர அது வீரம் கிடையாது. அதனால் அரசை பார்த்தும் மற்றவங்கள பார்த்தும் நடக்கிற இந்த கேடுகட்ட விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே வீரம் கிடையாது. அதனால் ஆடு மாடுங்க மாதிரி அதை சார்ந்தே போய் பழகி இருக்கிறதுனால இப்படி அரசாங்கத்துக்கு வருமானங்கள் குறைவாக இருக்குது. அதன் மூலம் எப்படி நலத்திட்டங்களை செய்ய முடியும்? அப்புறம் பாதிக்கு மேலே கொள்ளையடிச்சு வர்ற வருமானத்தை கொள்ளையடிச்சுக்கிறானுங்க அரசியல்வாதிக. அப்புறம் எங்கே நலத்திட்டங்கள் நடக்கும்? புழுத்து போன அரிசியை தான் ரேஷன் கடையில் கொடுக்க முடியும். வேறு என்ன நல்ல அரிசி எப்படி கொடுக்க முடியும்? இப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல் தமிழர்களுக்கு காலங்காலமாகவே சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. ஆனால் பெருமையாக முன்குடி மூத்த குடின்னெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. ஏன்டா முன்குடி மூத்த குடின்னு இத்தனை வருஷம்னா அறிவு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கணும்? எங்கே வளர்ந்துருக்குது? பெண்கள் இத்தனை பேர் அரசு பேருந்தில் போகிறீங்க, இலவசமாக போகிறீங்க, அது மாதிரி ஏறி உட்காந்து ப்ரைவேட் வண்டியில் டிக்கெட் வாங்க முடியாதையா, வண்டி எடையான்ட்டு மிரட்ட வேண்டியதுதான். மக்கள் பெண்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். என்ன பண்ணி போடுவான்? கீழே இறக்கி விடுவான். அடுத்த வண்டி கவர்மெண்ட் வரி, அதில் வண்டியில் ஏறி போக வேண்டியதுதான். ஒரு பொழுதுபோக்காக சினிமாவுக்கு போய் அங்கேயும் இங்கேயும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நேரத்தில் இந்த வேலையை செஞ்சோம்னா நாட்டுக்கு நன்மை உண்டாகுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் ஒவ்வொரு துறையும் இந்த தனியார் கிட்டேருந்து அரசு துறையாக மாற்றுறதுக்கு மக்கள் தான் முயற்சிக்கணும். இப்படி செஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அருமையான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் கிடைக்கும். சரிசமமான வாழ்க்கை கிடைக்கும். போராத்தையும் சம்பாரித்து ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்குறதுக்காக கேனத்தனமாக சம்பாரித்து கொடுத்துட்ருக்குறீங்க ஒவ்வொருத்தனும். எவனாவது சிந்திச்சு பார்க்க ஒரு கோட்டரை வாங்கி ஊற்றிக்கிட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட வேலை செஞ்சிட்ருப்பானுங்க. அவன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு போட்டு ஒரு ஆளை வச்சு எல்லாம் கணக்கு போட்டு ரூ. 1000 வாங்குவான். இவன் வேலை செய்கிறவனுக்கு ஒரு ரூ. 300 கணக்கு போட்டு கொடுத்துட்டு மீதியை அவன் வச்சுக்குவான் வேலையே செய்யாமல். இவன் அறிவோடு செயல்படுறான். இவன் அறிவுக்காக இந்த 700 கடுமையும் உழைக்கிறவனுக்கு 300. இது யாருனுடைய தவறு? 10 நாள் பட்டினி கிடந்து இப்போ குப்பை அள்ளவங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இதே சேனல் தான் டெர்மினேட் ஆகி போச்சு. அதனால் அதெல்லாம் அழிச்சிட்டேன். அதில் நான் சொல்லியிருந்த குப்பையை அல்லாமல் போட்டு வைங்க. இப்போ 6 மாதமாக எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுபோல் இந்த கொத்தனார்களில் யாரும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடாது. இவனை முதல்ல இந்த கான்ட்ராக்டரையெல்லாம் ஒழிச்சா தான் அது எல்லாம் கவர்மெண்ட் மயமாக்கணும், அரசு மயமாக்கணும். இந்த கான்ட்ராக்டரை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, பூசுறதுக்கு ஒரு ரேட்டு, கட்டுறதுக்கு ஒரு ரேட்டு, எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டு கொடு தொழிலாளிக்கு. மூடிட்டு ஒழுக்கமாக சம்பளம் கொடுப்பான்ல, கொள்ளையடிக்க முடியாதுல்ல. இப்படி கடுமையான உழைப்பை சுரண்டி அவன் காரில் போயிட்டுருப்பான். இவன் சைக்கிளும் கூட வாங்க முடியாமல் கோட்டரை அடிச்சுட்டு உடம்பு வலியோடு போய் படுத்து கிடப்பான் வீட்டில். இது என்னடா நியாயம்ன்ட்டு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு கேனத்தனமான வாழ்க்கையை இவனுக்கு வாழ்ந்துட்டுருக்கிறானுங்களே அப்படின்ட்டு ஆடு மாடுகளோடு சிந்திக்க தெரியாத முட்டாள்களாக இருக்கிறானுங்களே அப்படின்னு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுத்தா நான் வேலை செய்கிறேன், இல்லைன்னா போயிட்டே இருந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஏன் முடிவெடுக்க முடியாது? ஒரு 10 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்து என்ன செத்து போயிடுவீங்களா? அப்படித்தான் போனால் போயிட்டு போகுதுமே இந்த முடிக்கு சமமான உயிர். அதனால் அரசாங்கத்தில் இருக்கிறவனுகளில் 2 கால் நம்மளை மாதிரி 2 கால் பிராணிகள் தானே. அவனுக்கு என்ன வானத்தில் இருந்தால் குச்சானுங்க? அமைச்சராகட்டும், முதலமைச்சராகட்டும், பிரதமராகட்டும், யாராக இருந்தால் என்ன, எல்லாம் நம்மளை மாதிரி 2 கால் பிராணி தானே. எல்லாம் கூட்டாக சேர்ந்து திட்டம் போட்டு ஏற்கனவே இருக்கிற பிரிட்டிஷ்காரனுடைய சட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறேன் பேர் வழின்ட்டு கேனத்தனமாக பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இதுக்கு நம்மளும் உடந்தையே இருந்துக்கிட்டு அறியாமையில் மக்கள் இதுதான் நிரந்தரமான சட்டம் நினச்சிக்கிட்டு நம்ம பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க மேன்மையான இடங்களுக்கு வந்தது தான் இதை நாடு மாறும். அதனால் ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கிற தனியார்களை ஒழிக்கணும். தனியார்களுக்கு ஆப்பு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கம் நல்ல வழியில் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி எவனாவது இந்த பித்தலாட்டம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் இருந்தாலும் அந்த 10 ஓட்டில் இருக்கிற ஒருத்தன் முதலமைச்சர் ஆயிடலாம். இப்படி ஒரு கேடுகட்ட ஜனநாயக முறை இருக்கிறதுனால மக்கள் தான் இதில் போராட்டங்கள் மூலமாக தான் அரசியல்வாதிகளை வழிக்கு கொண்டு வர முடியும்.
இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எப்படி பண்ணானுங்க எல்லாம் சேர்ந்து, அந்த மாதிரி செய்யணும். இல்லைன்னா இப்படியே தான் வந்து திருப்பி திருப்பி ஓட்டு போட்டுட்டு இந்த ரூ. 2000 காசுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு நாயை விட கேவலமாக இருக்க போகிறீங்க. இதை தவிர வேறு என்ன? அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி தனியார் துறையில் இருக்கிற பேருந்துகளில் யாரும் டிக்கெட் வாங்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமே. இதை யார் முன்னெடுக்குதுன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து டிக்கெட் எடுக்க முடியாதியா? கவர்மெண்ட் பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம் நீயும் கொடு அப்படின்னு கேளுங்க. அவன் பஸ் ஓட்டுறதை நிறுத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.